ஹாய். வெஸ்ட் பெங்காலுக்கு கொல்கத்தா டாக்டர்ஸ் எல்லாருமே ரோட்டில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டர் ஏன் ரோட்டில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க அப்படின்றத வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஆர்ஜி கார்ன்ற மெடிக்கல் காலேஜில் பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே காலேஜில் போயிருக்காங்க. அப்போது அங்கே இருக்க செமினார் ஹாலில் ஒரு பொண்ணு இறந்து கிடக்குறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே காலேஜில் பிஜி செகண்டரி படிக்கிற ஒரு பொண்ணு. அவங்க அங்கே இறந்து கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பயந்துட்டு காலேஜுக்கும் போலீஸுக்கும் மேனேஜ்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போது போலீஸ் வந்தோடனே பார்த்துட்டு எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் இது ஒரு சூசைட்னு சொல்லி கன்சிடர் பண்ணிட்டு அவங்க பேரண்ட்ஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இது ஒரு சூசைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்க டாக்டர்ஸ் அங்கே செக் பண்ணி பார்த்ததில் அது வந்து ஒரு ரேப் அண்ட் மர்டர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாமே பார்த்தோன்னே செக் பண்ணிட்டு இது வந்து ரேப் அண்ட் மர்டர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அங்கே இருக்க டாக்டர் எல்லாமே டாக்டருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்க மேனேஜ்மெண்ட் இருக்க பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நைட்டு 3:30 மணிக்கு அவங்க செமினார் ஹால் போன சொன்னது அப்படின்னு அவரும் ஃபஸ்ட்டு அது கேள்வி கேட்டிருக்காரு. போராட ஆரம்பித்தோடனே அங்கே இருக்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா, 31 வயசு இருக்க பொண்ணு அங்கே பிஜி செகண்டரி படிக்கிறாங்க. அவங்க லாஸ்ட்டு 36 ஹவர்ஸாக டியூட்டியில் இருந்துட்டு ரெஸ்ட் எடுக்க ரூம் இல்லாமல் வேறு வழி இல்லாமல் செமினார் ஹாலில் போய் ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. அப்போது சிசிடிவி ரெக்கார்டில் 3 மணிக்கு உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு ரெக்கார்ட் ஆகிருக்கு. அடுத்து அதே காலேஜில் அதே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற அங்கே எம்ப்ளாயாக இல்லை, சும்மா ஹெல்ப்பராக ஒர்க் பண்ணுற சஞ்சய் ராவ்ன்றவர் அவருக்கு தனியாக ரூம் இருக்குது. அங்கே டாக்டருக்கு ரூம் கிடையாது, பட் அங்கே இருக்க ஹெல்ப்பருக்கு ரூம் இருக்குது. அந்த ரூமில் அவர் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு அந்த செமினார் ஹாலுக்குள்ளே 4 மணிக்குள்ளே போயிருக்காரு. 4 மணிக்குள்ளே போய் தான் சிசிடிவி ரெக்கார்ட் ஆகிருக்கு. 4 மணிக்குள்ளே போனவர் 4:45 தான் வெளியே வந்திருக்காரு. அடுத்து அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது அந்த காலேஜோட பிரின்ஸிபல் அந்த இஷ்யூ பெருசானோடனே அவர் ரிசைன் பண்ணிட்டார். பட் அவர் ரிசைன் பண்ண அடுத்த 4 ஹவர்ஸில் வேற ஒரு காலேஜ் பிரின்ஸிபலாக அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இது வந்து அந்த டாக்டர்ஸ் இன்னுமே கோபமாயிடுச்சு. ஏன்னா எல்லாத்துக்குமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, ரோட்டில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. அந்த ரேப் அண்ட் மர்டர் நடந்த காலேஜ் ஹாஸ்பிட்டலோடைய பிரின்ஸிபலாக இருந்தவர் ரிசைன் ஆகிட்டு அடுத்து இன்னொரு வித்தின் 4 ஹவர்ஸில் அடுத்து இன்னொரு காலேஜில் பிரின்ஸிபலாக போகிறாருன்னா எப்படின்ற மாதிரி அதெல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அந்த பொண்ணுடைய பாடியை அந்த உடனே செக் பண்ணதில் அவங்க வந்து ஒரு சில இடத்துல ப்ளீடிங் ஆகிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸு, மவுத்து, ஃபேஸு, வெஜைனா, லெஃப்ட் லெக்கு, பெல்லி, ரைட் ஹேண்டு, ஃபிங்கர், லிப்ஸு இது எல்லா இடத்துலையும் பயங்கரமாக ப்ளீடிங் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லா டாக்டருமே கோவமாயிட்டு யாருமே எங்கேயுமே ஒர்க் பண்ணல போல், எல்லாமே ரோட்டில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும், நைட் ஷிஃப்ட் உங்களை நம்பி தான் பார்க்குறோம், எங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. அடுத்து இந்த கேஸ் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகுது. ஹைகோர்ட்டு போகிறப்ப ஜட்ஜ் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு அந்த போலீஸ்கார்ட்ட நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் எப்படி சூசைன்னு சொல்லி கன்சிடர் பண்ணி அவங்க வீட்டில் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சரமான கேள்வி கேட்டாங்க. அடுத்து அந்த பிரின்ஸிபல்கிட்ட ரிசைன் பண்ணி 4 ஹவர்ஸில் உங்களுக்கு வேலை கொடுத்தது, நீங்கள் லாங் லீவ் எடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு லாங் லீவ் கொடுத்துட்டாங்க. இந்த கேஸை சீரியஸாக விசாரிக்க சொல்லி ஹைகோர்ட்டும் உத்தரவு போட்டாங்க. அடுத்து அங்கே டாக்டர்ஸ் போராட்டம் இன்னும் அடங்கலை. மம்தா பானர்ஜி பேசியிருக்காங்க. பேசுறது யாருக்கும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு டாக்டர்ஸ் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. அவங்க போராட்டம் பண்ணுறவங்க கேட்குறது என்னென்னா, எங்களுக்கு இதுதான் செகண்ட் ஹோமு, வீடை விட்டால் இதுதான் ஹாஸ்பிட்டல் தான், அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எங்கள் பாதுகாப்பில் நாங்கள் எப்படி இங்கே ஒர்க் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க பயங்கரமாக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. டாக்டர்லாம் போராட்டத்தப்போ அவங்க வைக்கிற கோரிக்கை என்னென்னா, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், அவங்களுக்கும் ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி எல்லோரும் போராடிட்டு இருக்காங்க. இப்போது ஹைகோர்ட் வந்து ஹைகோர்ட் வந்து கேஸை சிபிஐக்கு மாற்ற சொல்லி டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. மம்தா பானர்ஜி சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கொல்கத்தாவில் உமன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்க ஒரு கேஸில் சர்வே எடுத்ததில் சிபிஐ விசாரித்ததில் 98.1% வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. 97.1% வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. அது கம்ப்ளீட் பண்ணப்படலை அப்படின்ற மாதிரி அவங்க ரிப்போர்ட் சொல்லுது. இந்த ப்ராப்ளம்லாம் இதெல்லாம் நடந்துகிட்ருக்க நேற்று போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியே வருது. அதாவது அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் 4 நாளுக்கு அப்புறம் நேற்று போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியே வருது. அதில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் இன்னுமே பயங்கரமாக டாக்டர்லாம் கோவம் வந்துருச்சு. ஏன்னா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை நாளாக அந்த ஒருத்தவர் தான் ரேப் பண்ணப்பட்டன்னு சொல்லுது. இத்தனை நாளாக அந்த ஒருத்தர் தான் ரேப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிற இந்த டைமில் நேற்று வந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இல்லை, இது வந்து கேங் ரேப் அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட் வெளியே வந்துருச்சு. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணு பயங்கரமாக ப்ளீடிங் ஆகிருக்கு, அந்த பொண்ணு நிறைய இடத்துல டேமேஜ் ஆகிருக்கு அந்த பொண்ணோட பாடியில். அந்த பொண்ணோட வெஜைனாவில் 151 கிராம்ஸ் ஆஃப் ஒயிட் செல்ஸு எஜாக்லேட் ஆகிருக்கு. அது வந்து நிறைய பேர் சேர்ந்து பண்ணால் தான் அவ்வளோ குவான்டிட்டி வந்து அந்த வெஜைனாவில் லோட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் இப்போ நேற்று நைட் ரிப்போர்ட்டில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதனால் அந்த டாக்டர் இன்னுமே கோபமாயிடுச்சு. ஏன்னா கேங் இதனால ஒருத்தரோட ரேப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இது சூசைட்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது இல்லை அவங்க ஏன் செமினார் ஹாலில் போனாங்கன்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் கேட்டாங்க. மேனேஜ்மெண்ட் இந்த பிரின்சிபால் கேட்டார். அடுத்து இப்போ என்னன்னா இது வந்து ஒரு கேங் ரேப். ஆனால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இவர் மட்டும் தான் உள்ளே போனதாக சொல்லி அந்த போலீஸ் சொல்லியிருக்காங்க. இத்தனையும் சேர்ந்து எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்த நிர்பயா கேஸாக அது மாறிட்டு இருக்கு. இதுக்கு உடனே சொல்லி ஆகணும். டாக்டர்ஸ் யாருமே பாதுகாப்பு இல்லை, மற்றவங்க உயிரை காப்பாது எங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்போ நாங்கள் எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அவங்க இருக்க மொத்த இது வந்து அங்கே நார்த் இந்தியன் மீடியா ஃபுல்லாகவே பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. அவங்க மம்தா பானர்ஜி அவங்க ப்ராப்பராக ஆக்ஷன் எடுக்கணும், அவங்களும் ஒரு பொண்ணாக தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களே இங்கே குரல் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சரி ஆக்ஷன் எடுக்க கிடையாது அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி இது அங்கே மட்டும் தான் நடக்கிற பிரச்சனைன்னு பார்த்தா அப்படி இல்லை. இது வந்து மொத்தமாக டாக்டருக்கு நடக்கிற பிரச்சனை தான். டாக்டர், நர்ஸு, அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறவங்க, ஏன்னா எல்லாருமே நைட் ஷிஃப்ட் தான் பார்த்துட்டு இருக்காங்க. நைட் ஷிஃப்ட்டில் 2 மணிக்கு 3 மணிக்குள்ள பேஷண்ட் எமர்ஜென்சி வரலாம் பார்க்கணும். அதனால் மொத்த டாக்டரும் இங்கே இருக்க டாக்டருமே அங்கே சப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க. சரி அங்கே தான் நடக்குது. நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இதே ஊரில் தான் பொள்ளாச்சி கேஸ் நடந்தது, இதே ஊரில் தான் பாண்டிச்சேரி கேஸும் நடந்தது. ஸோ இந்த ரேப் அண்ட் மர்டர் அகேன்ஸ்டாக ஸ்ட்ராங்காக சட்டம் கொண்டு வந்தால் மட்டும்தான் இது தீரும். கேஸு சிபிஐக்கு மாற்ற போகிறாங்க. இப்போ சிபிஐக்கு மாற்றினா என்ன ஆகும்னு தெரியல. ஏன்னா இப்போ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நேற்று வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இது வந்து கேங் ரேப்னு சொல்லிட்டாங்க. இத்தனை நாளாக ஒரு பர்சன் மட்டும்தான் நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கேங் ரேப்னு சொல்லி நேற்று வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்லிட்டாங்க. இதனால் அங்கே ப்ரோட்டஸ்ட் பெருசாகிட்டே இருக்குது. ஆனால் அங்கே சிபிஐ மாற்றினதுனால என்ன ஆகும்னு தெரியல. ஏன்னா இந்த அப்டேட் வந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.